தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தேனியை சேர்ந்த ஒரு நாயுடு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் கள்ளக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்டு திருவள்ளூரில் வசித்து வர்ற விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்த ஒரு பையனும் இடையே ஏற்பட்ட ஒரு காதல் விவகாரம். ஆனா அந்த பெண் தரப்பு வீட்டார் வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியா ஒரு பலம் படைத்த ஒரு நபர்களா இருக்கிறாங்க. இனிஷியலா நம்ம பார்க்க வேண்டியதா அந்த கம்ப்ளைண்ட்ல எம்எல்ஏவோட பேரு கிடையாது. ஜூன் 7ஆம் தேதி பையனுடைய தம்பி வந்து ஒரு 4-5 பேர் கார்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. இது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூலமா கேட்டுக்கிட்டா அந்த அம்மா 100க்கு போன் பண்ணி ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுறாங்க. விசாரணையின் போது அந்த 3 பேரையும் கைது பண்ணிடுறாங்க. யார் கார்ல கூட்டு போனாங்க. அந்த 3 பேருக்கும் எம்எல்ஏ மூர்த்தி அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. வீடியோலாம் போட்டாங்க. எங்களுக்கும் எம்எல்ஏக்கும் எந்த ஒரு முன்பகையும் கிடையாது. இது வந்து எங்க குடும்ப விவகாரம். இதை கடத்தல் வழக்கா கொண்டு போக வேண்டாம். நாங்க பேசி சுமூகமான தீர்வுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பையனோட அம்மா வந்து டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட்டே போட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு நீதிமன்றத்துல நடந்த விஷயங்கள் வெவ்வேறா இருக்கு. இப்படியான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. மகேஸ்வர் பார்த்ததுக்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த போட்டோஸ் வெறும் போட்டோஸா இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் நானும் சந்திச்சு மிஸ்லீட் பண்றாங்க. விசாரிக்கவே எங்களை விடல. 2000 பேர் வந்துட்டாங்க. 2000 பேர் ஏன் வந்தாங்க? அப்ப இப்படி பாரபட்சமாக நடத்தப்படுவதற்கு எம்எல்ஏ அவர்களுடைய ஆதிதான் காரணமா? நான் நம்புறேன். ஒரு வழக்கா பாருங்க. செந்தில் பாலாஜி வழக்கு வந்தா மட்டும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி அல்லன்னு முழங்குறீங்களா? உடனே ஏன் மூர்த்தி அண்ணன் கிட்ட போறீங்க? ரவுடிசம் பண்றாங்கிறதோ கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாமே ஒரு ஃபேக் லேபிள்னு 100% உங்களால சொல்ல முடியும். நான் 100% சொல்றேன். தமிழ்நாடு கேபினெட்ல பி.கே. சேகர் பாபு இருக்காரு பாத்தீங்களா? எலெக்ஷன் affidavit.org.in போங்க. இவரோட அஃபிடவிட் எடுத்து பாருங்க. எக்ஸ்டார்ஷன் இருக்கு, ஆர்ம்ஸ் ஆக்ட் இருக்கு. இதெல்லாம் என்னது? அப்ப மப்பேடு ஊராட்சியில் ஒரு பன்முனை போக்குவரத்து பூங்கா ஒன்று வரப்போகுது. 180 ஏக்கர். ஒரு மக்கள் கூட பாதிப்படையாமல் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் ரெண்டுத்தையும் இணைச்சு தானே பார்ப்பேன். இதே ஆடுதொடியில் 4 பிளாக்கை இடிக்கிறாங்க. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இடிச்சிடறாங்க. அங்கே புதுசாக கட்டுமானம் பண்ணுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு எடுக்கல. அப்போ நான் சொன்னேன் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கார்பரேட் பில்டிங் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி காசா கிராண்டே வந்தது. இப்போ ஏதோ ஒன்றுத்துல திசை திருப்ப பார்க்குறாங்களா, இல்லை இதில் இவங்க தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இதெல்லாம் நான் வைப்பேன்றேன். சிங்கநல்லூர் KSG College of Arts and Science, JK College of Nursing and Paramedicals இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. UG, PG மற்றும் PhD கோர்ஸ்கள் உள்ளது. BSc Nursing 4 years course. No donation, no capitation. KSG College of Arts and Science, ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். வணக்கம் சார். வணக்கம் சார், ஒரு காதல் திருமணம் சர்ச்சை அது தொடர்பாக எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய பெயர் அடிபட்டு அவரை வந்து காவல்துறை தேடுறாங்க, அவரை கைது செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை வருது. அதற்கப்புறமாக இந்த காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த இளைஞர் பேசுகிறாரு, என்னை வந்து ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய தரப்புலேருந்து வந்து மிரட்டலை எதுவும் பண்ணலை, அவங்களுக்கு இதுக்கும் பெருசாக எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ எங்கே தொடங்கி இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கு பிரதர்? அவுட்லைனாக எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மூலம் மலர்ந்த ஒரு காதல். தேனியை சேர்ந்த ஒரு நாயுடு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் கள்ளக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்டு திருவள்ளூரில் வசித்து வர்ற ஒரு விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்த ஒரு பையனுக்கும் இடையே ஒரு 2 பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஆனால் வேறு சமூகம் இடையே ஏற்பட்ட ஒரு காதல் விவகாரம். அவங்க இன்ஸ்டாகிராமில் காதல் மலருது. அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர் வீட்டுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச பிறகு அவங்க பெற்றோர் வீட்டில் வந்து கொஞ்சம் அழுத்தங்கள் அதிகமாகிட்ட பிறகு அவங்க இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. வந்து ஒரு பதிவு திருமணமும் பண்ணிடுறாங்க. திருமணமும் நடந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பெண் அதே திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி கிட்ட போய் பாதுகாப்பு கேட்டு இந்த மாதிரி நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம், நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கடிதமாக கொடுத்துட்றாங்க. இந்த பிரச்சனை இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பெண் தரப்பு வீட்டார் வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியா ஒரு பலம் படைத்த ஒரு நபர்களா இருக்கிறாங்க. அதுல நீங்க சொல்லக்கூடிய அந்த விவகாரங்களும் எழுது. இதன் பிறகு வந்து ஜூன் 7ஆம் தேதி 7-6 போல அந்த பையனுடைய தம்பி வந்து ஒரு 4-5 பேர் கார்ல வந்து கூட்டிட்டு போயிட்டு இந்த இவங்க இருக்கிற இருப்பிடம் தொடர்பா விசாரிச்சதாகவும், அதுக்கப்புறம் அதே கார்ல கூட்டு போனவங்களே கொண்டு வந்து வீட்லயும் விட்டுறாங்க. இதை கேட்டுட்ட இது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூலமா கேட்டுக்கிட்ட அந்த அம்மா டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட், இது தொடர்பா இந்த கடத்தல்னு சொல்லக்கூடிய சம்பவம் தொடர்பா புகார் கொடுத்தவங்க 100க்கு அப்ப அச்சத்தின் பால இருந்து 100க்கு போன் பண்ணி இந்த மாதிரி என் பையனை யாருன்னே தெரியல, வந்து கார்ல வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுறாங்க. இனிஷியலா நம்ம பார்க்க வேண்டியதா அந்த கம்ப்ளைண்ட்ல இவரோட பேர் கிடையாது, எம்எல்ஏவோட பேர் கிடையாது. இந்த மாதிரி காதல் விவகாரம் என் பையன் வந்து மர்ம நபர்களால் மூத்த மகன் வந்து திருமணம் இளைய மருமகனை கடத்திட்டு போயிட்டாங்க. இதுதான் அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கிற விவகாரம். அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க வந்து இவரால் கடத்தப்பட்டிருக்காங்க, யாரு பேரும் குறிப்பிடல. ஆனா காதல் விவகாரம், இவங்க வந்து மாற்று சாதி அதெல்லாம் குறிப்பிட்டுறாங்க. அதன் பிறகு அந்த பையனை கூட்டு வந்து விட்டுட்டு அந்த சம்பந்தப்பட்டவங்கள போலீஸ் இன்ட்ராகரேட் பண்றாங்க. கூப்பிட்டு அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க.
விசாரணையின் போது அந்த 3 பேரையும் கைது பண்ணிடுறாங்க, யார் காரில் கூட்டு போனாங்க. அப்புறம் அந்த பையன்கிட்ட விசாரிக்கும் பொழுது யாரும் தாக்கலை, யாரும் அழுத்தம் கொடுக்கல, எங்கே இருக்கிறாங்க ஏதா இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் கேட்டாங்க அப்படின்ற. அந்த 3 பேருக்கும் எம்எல்ஏ மூர்த்தி அவர்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்களா? இல்லை, இப்போ இன்னைக்கு வழக்கு விசாரணை வரும்பொழுது ஏடிஜிபியும் எம்எல்ஏவும் கால் செய்ததாக அரசு தரப்பு சொல்லுது. ஜூன் 4ஆம் தேதி ஏடிஜிபியும் எம்எல்ஏவும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் எம்எல்ஏன் தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால பலர் இவர்கிட்ட வந்து அணுகிறதும் பேசுகிறதும், குறிப்பாக அந்த மகேஸ்வரி கைது செய்யப்பட்ட விஆர்எஸ் வாங்கின இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய மகேஸ்வரியும் வந்து இவரை வந்து அணுகியிருக்காங்க, எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு பேசியிருக்கிறாங்க. பேசுனதுக்கான காரணம் இதுதான், ஆனால் இந்த விவகாரத்தில் இவர் எதுவுமே தலையிட கிடையாது அப்படின்னு இந்த எம்எல்ஏ தரப்பு வழக்குரைஞரும் இன்னைக்கு வாதம் செஞ்சது வந்து அதுதான். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கறதுன்னா, 2 தரப்பு ஒரு விஷயம் சொல்லுது. அரசு தரப்பு 2 பேரும் ஃபேக்ட் உண்மைதான், ஏடிஜிபி இவரும் பேசினாரு என்பதும் மகேஸ்வரி அவங்க போய் சந்திச்சது என்பதும் எல்லாம் உண்மைதான். ஆனால் எம்எல்ஏ தரப்பு சொல்லக்கூடியது சந்திச்சது எதற்காக சந்திச்சாங்க, பேசினாங்க, ஆனால் நாங்கள் ஒத்துக்கிட்டு நாங்கள் இந்த விவகாரத்தில் எந்த இடத்துலையுமே தலையிடலை. நீதிபதியும் கூட என்ன சொல்றாருன்னா, கன்ஃபெஷன் வந்து நீதியின் முன்னாடி வந்து சாட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியாதுதான். கன்ஃபெஷன் பிஃபோர் அ போலீஸ் வந்து ஒரு முழு நிறைவான ஒரு சாட்சி கிடையாது. கன்ஃபெஷன் ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்குற சாட்சியம் தான் வந்து முழு நிறை. ஏன்னா காவல் தரப்புல அவங்க அழுத்தத்துக்கு உள்ளாவதற்கும் மிரட்டலுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் இந்த சட்டத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதனால நீதிபதியே அதை சொல்கிறார். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, புகார்தாரர் தரப்பு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த கைதுலாம் நடந்துட்ட பிறகு இவங்களோட பிணைமனு விசாரணை திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வந்தபோது கூட ஒரு தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் போடுறாங்க. அதாவது நான் வந்து அச்சத்தின் பேரில் வந்து புகார் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து இவங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்களோன்னு நினச்சிட்டேன், நான் இது வந்து எங்கள் குடும்ப விவகாரம், இதை கடத்தல் வழக்காக கொண்டு போக வேண்டாம், நாங்கள் பேசி சுமூகமான தீர்வுக்கு வந்துட்டோம், சுமூக தீர்வுக்கு வந்துட்டோம் அப்படின்னு யாரு பையனோட அம்மா வந்து டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட்டே போட்டுடுறாங்க. போட்டுட்ட பிறகு அதுவும் ஒரு தனி விஷயமா விவகாரமாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விவகாரம் குறிப்பாக 14ஆம் தேதி 15ஆம் தேதி இவர் எம்எல்ஏ வீட்டாண்ட போயிட்டு இத்தனை போலீஸ் படையோட போய் நின்னது, அவரை கைது செய்ய முற்பட்டது, வீட்டுக்குள்ள போய் சோதனையிட்டது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விவாத பொருளா முகாந்திரத்தின் அடிப்படையில அவங்க போய் வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்ற அளவுக்கு போயிருப்பாங்கன்னு 3 பேரோட கன்ஃபெஷன். கைது செய்யப்பட்டவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. என்ன வாக்குமூலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம்எல்ஏ சொல்லி தான் நாங்க கைது பண்ணோம் அப்படின்னு இங்கிலீஷ் ஹிந்துல செய்தி. இன்னைக்கு சரி, இங்கிலீஷ் ஹிந்துல அதுதான் செய்தி. 3 பேரோட 3 பேர்ல யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்க, அது சொன்னதின் பேர்ல தான் நாங்க வந்து கடத்தணும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த குடும்ப தரப்போடு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்ககிட்டையும் நான் டைரெக்டாகவே பேசினேன். அந்த குடும்ப தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இன்னைய வரைக்கும் எந்த ஒரு புரட்சி பாரத கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது அந்த தலைவரின் பெயரை சொல்லி கொண்டோ கிட்டத்தட்ட 2-3 மாசமாக இந்த பிரச்சனை போகுது. ஏதோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நேற்றுலேருந்து முந்தானத்துலேருந்து இல்லை 7ஆம் தேதி கடத்தல் சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த கூறப்படக்கூடிய அந்த கடத்தல் வந்து 7ஆம் தேதி நடந்ததாக சொல்கிறாங்க. அன்னையிலேருந்தோ நடந்ததாக நம்மளா புரிஞ்சுக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 2-3 மாசமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் 2-3 மாசமா புரட்சி பாரத்தை கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது எம்எல்ஏவின் பேரை சொல்லிக்கொண்டோ எம்எல்ஏவோ எங்ககிட்ட வந்து பேச கிடையாது, எங்களை வந்து மிரட்ட கிடையாது. இதுதான் அந்த திருமணம் செஞ்சுக்கிட்ட ஜோடி சொல்றதா இருக்கட்டும், இல்லை அந்த புகார்தாரர் சொல்றதா இருக்கட்டும். அதனால தான் அவங்க முந்தா நாள் வந்து வீடியோலாம் போட்டாங்க, எங்க பேரை இதில் சம்மந்தப்படுத்தாதீங்க, எங்களுக்கும் எம்எல்ஏக்கும் எந்த ஒரு முன்பகையும், அந்த எம்எல்ஏ எங்களை வந்து எதுவும் மிரட்டவும் கிடையாது, நாங்கள் இதில் வந்து எந்த வகையிலையும் சம்மந்தப்பட கிடையாது, என் பையன் அவர் மிரட்டவும் கிடையாது, என் பையன் கடத்தின இடத்துலையும் அவர் கிடையாது, கடத்தப்பட்டதாக சொல்லக்கூடிய இடத்துலையும் அந்த கார்லேயே அவர் கிடையாதுன்றத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் வெவ்வேறாக இருக்குது. ஏடிஜிபியை வந்து கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரு. ஏன்னா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு இது ஒரு மெசேஜாக இருக்கணும் அப்படின்னு மாண்புமிகு நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியாக சொல்லியிருக்கிறாரு. மக்கள் பிரதிநிதி அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு, அது விசாரணையின் பொறுத்து தான் தெரியும்னு அவரே சொல்லிடுறாரு. அவரே விசாரணை நடந்தால் தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு தெரிய வரும், வெறும் ஃபோன் காலை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால் ஏடிஜிபி உதவி இருக்கிறாருன்றது வந்து அந்த கார் கொடுத்தது மூலம் தெரிஞ்சிருச்சு, அதனால அவரை கைது பண்ணுங்க, செக்யூர் பண்ணுங்கன்ட்டாங்க. சரி, அது விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்கு. இல்லை, இப்போ எம்எல்ஏ அவர்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை அப்படின்னா எப்படி வந்து அவரை வந்து இந்த கேஸில் கொண்டு வர்றதா இருக்கட்டும், அவருடைய வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இத்தனை காவல்துறையினர் குவியறதா இருக்கட்டும்,
எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் இது பண்ண முடியாதுல்ல. இப்போ எங்களை போன்றவர் சொல்லக்கூடியது கேட்கக்கூடியது ரொம்ப நியாயமான கேள்வியாக நாங்கள் 2 சம்பவத்தை வச்சு தான் கேட்குறோம். எல்லாருக்கும் இதே மாதிரி விசாரணை முறைமை நடக்குதா? இந்த திமுக ஆட்சி காலம் பொறுப்பெடுத்த ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் கொளத்தூரில், சேலம் கொளத்தூரில் ஒரு சம்பவம் நடந்தது. அதில் ஒரு கட்சியோட பேர் பிரபலமாக பேசப்பட்டது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்னு நினைக்கிறேன். அந்த கட்சியோட பேர் பேசப்பட்டது. அந்த கட்சியினுடைய தலைவரும் அந்த பேரை அடிபட்டது. அவர் வீட்டாண்ட போய் இப்படி நின்னீங்களா? இல்லை. ஒன்று, தமிழ்நாடு அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கக்கூடியவரோட ஒரு பொண்ணு எல்லா யூடியூபுகள்லையும், இந்தியா கிளிட்ஸு, கலாட்டா, என்னென்ன பிரபலமான அத்தனை யூடியூபுகள்லையும் அந்த பொண்ணோட வீடியோ வந்தது. கதர்னு கதறினாங்க. நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்து கதறி வீடியோ போட்டாங்க. உயிருக்கே ஆபத்து, தன்னுடைய தந்தையால தான் உயிருக்கே ஆபத்துனாங்க. அவரும் தான் மக்கள் பிரதிநிதி. அவருக்கும் தான் 80,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவரு கான்ஸ்டியூஷன்ல ஓத்து எடுத்துக்கிட்டு மினிஸ்டரா இருக்கிறார். இன்னைக்கு நீதிபதியினுடைய அக்கறை நான் 100% உடன்படுறேன். ஒரு மக்கள் பிரதிநிதியாகப்பட்டவர், மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர், எது போல பணி செய்ய வேண்டும் என்ற அந்த அத்தனை நியாயங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். அது 100% நியாயம்தான், நான் இல்லைங்களே. ஆனா இங்க என்ன நடந்தது? இங்க இத்தனைக்கு வெளிப்படையான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. மகேஸ்வரி போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்ததுக்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த ஃபோட்டோஸ், வெறும் ஃபோட்டோஸாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் நானும் சந்திச்சிருக்கலாம். அதனால தான் நீதிபதியே என்ன சொல்கிறாருன்னா, விசாரிக்கட்டும். விசாரிக்கவே கூடாதுன்னு இவங்களும் சொல்லலை. ஆனால் மிஸ்லீட் பண்ணுறாங்க. விசாரிக்கவே எங்களை விடலை. 2,000 பேர் வந்துட்டாங்க. 2,000 பேர் ஏன் வந்தாங்க? அது நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த முடியாமல் ஒரு துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி அதை தெரியப்படுத்த முடியல. ஏன் வந்தாங்க? நடந்தது வேறல்ல. 2,000 பேர் வந்தாதங்கன்றது ஒரு உண்மைதான். ஏன் வந்தாங்க? எதுக்காக வந்தாங்க? 500 பேர் சீமானுக்கு எப்படி நோட்டீஸ் கொடுத்தாங்க? அப்படி கூட கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஒரு நோட்டீஸை கண்டிப்பாக எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு நான் நினைக்கிறேன். 41A கொடுத்திருந்தால். ஆனா பிரச்சனைகள் வேற மாதிரியா போயிடுச்சுல. அப்ப இப்படி பாரபட்சமாக நடத்தப்படுவதற்கு எம்எல்ஏ அவர்களுடைய சாதி தான் காரணமா? அந்த அப்படிதான் அவங்க தரப்பு சொல்லுது. நான் நம்புறேன். நான் நம்புறேன். அவர் ஒரு தனி தொகுதி எம்எல்ஏவா இருப்பதனால் கூட இது நடக்குது அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். அவர் ஏன் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, எதுக்காக பணி செய்யறாரு, அதெல்லாம் முக்கியமான கேள்விகள் தான் கேட்கணும் தான். அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்ன்ற அந்த அக்கறையெல்லாம் நியாயமானது. ஆனா இந்த பிரச்சனையில மியர் 2-3 போட்டோஸ், அதை அந்த ஐயமும் எழலான்ற. நீங்க 41A நோட்டீஸும் கொடுக்கலான்ற. யாருமே விசாரணைக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. நீங்களோ நானோ இந்த நாட்டினுடைய பிரதமரோ முதல்வரோ யாருமே விசாரணைக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை. எல்லாரும் விசாரணைக்கு உட்பட்டவங்க தான். ஆனா ஒரு விசாரணை முறைன்றது சிலது இருக்கு. அவங்களும் இந்த மீடியா எப்படி இப்போ ஒரு பேரலல் மீடியா ட்ரையல் நடக்குது. இப்போ நம்ம ஏன் மீடியால பேச வேண்டியது இருக்கு? வழக்கு விசாரணை நிலுவையில் இருந்த போது கூட இந்த நிர்பந்தம் ஏன் வருது? மீடியால பேச வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா இங்க இன்னொரு பேரலல் மீடியா ட்ரையல் என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரரு, ஒரு ஆள் கடத்தல். இது இன்னைக்கு நேற்று நடக்கலையே, முன்னாடி இருந்தே அவர் மேலையும் அவருடைய அண்ணன் மேலையும் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டல. அப்படிலாம் கிடையாது. நீங்க மூர்த்தி அண்ணனை பார்த்து எத்தனை பேர் வக்கீலானாங்க? ஒரு வகையில அவர்லாம் அவர் உருவாக்குன APLFல படிச்சவங்க தான் நாங்களாம். மன்றங்கள் இருக்குல்ல, அம்பேத்கர் மன்றங்கள், எங்க சேரிகளுக்கெல்லாம் அம்பேத்கர் மன்றங்கள் தான் மிகப்பெரிய கல்வி புகட்டுச்சு. என்ன தெரியும் உங்களுக்கு? இப்ப கேட்கறவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அதை தான் நான் சொல்றேன். எனக்கு பிரச்சனையே அங்கிருந்து தான். எங்களை போன்றவர்களுக்கு பிரச்சனையே அதுதான். நீங்க ஒரு வழக்கா பாருங்க. செந்தில் பாலாஜி வழக்கு வந்தா மட்டும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி அல்லன்னு முழங்குறீங்களா? அப்ப அதே தானே இவருக்கும் பொருந்தணும். உடனே ஏன் மூர்த்தி அண்ணன் கிட்ட போறீங்க? உடனே ஏன் மூர்த்தி அண்ணன் ரவுடி? இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அன்னைக்கு நீ வாழ்ந்தியா? என்ன நடந்தா? அவன் மேல எதனா ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதா? ஏங்க நாங்கள்லாம் ஏங்கிட்டு தானே இருக்கிறோம். அவரோட அம்பேத்கர் மன்றத்தில் படிச்ச எத்தனை பேர் இன்னைக்கு வக்கீலா இருக்கிறாங்க, எத்தனை பேர் டாக்டரா இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஸ்கூல் கல்வி ரொம்ப முக்கியங்க. பள்ளிக்கூட கல்வி, ஆரம்ப கல்வி ரொம்ப முக்கியம். அந்த ஆரம்ப கல்வியை பேஸ் இந்த மாதிரி எத்தனை அம்பேத்கர், 100கணக்கான அம்பேத்கர் மன்றங்கள், 1000கணக்கான அம்பேத்கர் மன்றங்கள் வட மாவட்டத்துல கொடுத்தது. அவரை போயிட்டு நீங்க ரவுடின்றதெல்லாம் அது எப்படி? அது இல்ல. இப்போ இந்த ரவுடி அப்படின்னு ரவுடிசம் பண்றாங்கிறதோ, கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாமே ஒரு ஃபேக் லேபிள்னு 100% உங்களால சொல்ல முடியுமா? நான் 100% சொல்றேனே. நான் தான் சொல்றேன், தமிழ்நாடு கேபினெட்ல பல அமைச்சர்கள் மேல குற்ற வழக்குகள் இருக்கு. அவங்க தாக்கல் பண்ண பிரமாண பத்திரங்கள்ல இருந்தே நான் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். electionaffidavit.org.in இந்த வெப்சைட் போங்க. நீங்கள் கான்ஸ்டன்சி உதாரணத்துக்கு நான் இதே எம்எல்ஏ இவர் சேகர்பாபுவே கூட சொல்கிறேன். PK சேகர்பாபு இருக்கார் பார்த்தீங்களா?
எலெக்ஷன் affidavit.org.in போங்க, துறைமுகம் ஹார்பர் கான்ஸ்டிடுவன்சியை செலக்ட் பண்ணுங்க. அதுல கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல இவரோட இது இருக்கும். இவரோட அஃபிடவிட் எடுத்து பாருங்க. அவர் தாக்கல் பண்ண அஃபிடவிட், எக்ஸ்டர்ஷன் இருக்கு, ஆர்ம்ஸ் ஆக்ட் இருக்கு. இதெல்லாம் என்னது அப்ப அவரு சொல்லுவார் அரசியல் காழ்ப்போடு போடப்பட்ட வழக்கு. நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இன்னும் இப்ப வரைக்கும் அவர் வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கப்படல. அதே அரசியல் காழ்ப்பு எனக்கும் நடக்கலாம்ல. அதுதானே நம்ம சொல்ல வருது. இல்லை, இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து தலைமறைவா இருக்கிறார் அப்படின்னு செய்தி வந்துச்சு, அது உண்மைங்களா? ஏங்க தலைமறைவுலாம் இல்லைங்க. தலைமறைவா இருந்தா அவர் ஏன் இன்னைக்கு வரணுங்க? அவரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏவி போடலான்றது. அவர் ஏவி போடணும்னு நினைச்சிருக்காரு. இன்னொன்னு எனக்கு காவல்துறை விசாரணைக்கு அழைச்சிருந்தா கண்டிப்பா போயிருப்பாங்க. விசாரணைக்கு அழைச்ச முறையே வேற மாதிரி இருந்தது. அப்ப நான் கைது செய்யப்படுவனோ, the apprehension, when I have apprehension in arrest, I can approach the appropriate court for anticipatory bail. எனக்கு ஒரு கைது செய்யப்படுவதற்கான அச்சம் இருந்தால் நான் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் நான் போய் முன்பிணை பெறுவதற்காக முறையீடு செய்வதற்கு எனக்கு தார்மீக உரிமை உண்டு. அந்த உரிமை அவர் எடுத்ததுக்கு என்ன தப்புன்றேன்? அதையே வந்து எடுத்து போடுறீங்க. இந்த 300 நாளா தலைமறைவா இருக்கிறார் செந்தில் பாலாஜி தம்பி, போடுங்களேன்றேன். தலைமறைவு தினம் போடு. ஏன் போடல? தலைமறைவா தானே இருக்கிறாரு. நான் தலைமறைவா தானே இருக்கேன். அப்ப அது 10 ரூபா பாட்டிலுக்கு வர அப்பாவி பாட்டாளி மக்கள் கிட்ட 10 ரூபா கமிஷன் அடிச்சாங்களா பாட்டிலுக்கு? அந்த விவகாரம்லாம் அதெல்லாம் என்ன பஞ்சாயத்து? ஒவ்வொரு பாட்டாளியும் ஒவ்வொரு டாஸ்மாக் ஊழியரும் வந்து கதறினான்ல, அவங்கவுங்க சங்க கூட்டங்கள்ல போராட்டங்கள்ல எங்களை நிர்பந்திக்கிறாங்க, கரூர் கேங் வருது சொன்னாங்களா இல்லையா? வீடியோக்கள்ல இருக்குல்ல, டாஸ்மாக் தொழிலாளர்கள் சொன்னது. அப்ப ஒவ்வொரு தொழிலாளியும் கதாரணா எல்லா விஷயத்தையும் ஒண்ணு போல பாருங்க. செலக்டிவ் அம்னீஷியா வேண்டாம் நம்மளுக்கு. ஓகே, இந்த விஷயம் தொடர்பாக நீங்க பேசும்பொழுது இன்னொரு சேனல்ல கொடுத்த இன்டர்வியூல வந்து இதுக்கு பின்னாடி ஒரு கார்ப்பரேட் சதி இருக்கலாம் அப்படின்னு. ஆமா, எனக்கு அந்த ஏன்னா இது இவ்வளவு பெருசா இருக்க வேண்டிய தேவையில்லை. எதனால கார்ப்பரேட் சதி இருக்கலாம்? நான் என்ன இது ஏன் சந்தேகம் இப்படியும் இருக்கு? அதான் எந்த முகாந்திரத்தின் ஏன்னா எங்க மப்பேடு ஊராட்சியில ஒரு பன்முனை போக்குவரத்து பூங்கா ஒன்று வரப்போகுது. 180 ஏக்கர் கிட்டத்தட்ட. இவரு ஒரு அந்த பிராந்தியத்துல இவர் ஒரு முக்கியமான நபரா இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட அந்த 180 ஏக்கர் வெறுமனே எல்லாம் ஒரு மக்கள் கூட பாதிப்படையாம எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த மாதிரியான ஒரு திட்டம் வரும்பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது நான் ரெண்டுத்தையும் இணைச்சு தானே பார்ப்பேன். நீங்க ஒண்ணு இல்ல, அண்ணா இதே ஆடுதொட்டியில நான் வசிக்கக்கூடிய பகுதியில 4 பிளாக்கை இடிக்கிறாங்க. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இடிச்சுறாங்க. அங்க புதுசா கட்டுமானம் பண்ணுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு எடுக்கல. அப்ப நான் சொன்னேன் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கார்பரேட் பில்டிங் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி காசா கிராண்டே வந்தது. இது யூகம் தான். சில சமயம் நம்ம கற்பனை உண்மை வந்து கற்பனையோட பயங்கரமா இருக்கும். அப்ப ஒரு நாள் வந்து முன்னாள் நாள் வந்து தலைவரும் துணைத் தலைவரும் வந்து ஆய்வு பண்ணிட்டு போறாங்க. துறைமுகத்தோட பொறுப்பு கழகத்தின் தலைவரும் துணைத் தலைவரும் ஆய்வு பண்ணிட்டு போன மறுநாள் அந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு லீடரை வந்து இப்படி பண்றாங்கன்னா இப்ப ஏதோ ஒண்ணுத்துல திசை திருப்ப பாக்குறாங்களா, இல்ல இதுல இவங்க தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இதெல்லாம் நான் வைப்பேன்றேன். இந்த ஐயன் நியாயமானது தானேன்றேன். நீங்க உங்களை அரெஸ்ட் பண்ணா வந்து பாசிச பாஜக கால் ஊன்றதுக்கான சதின்றீங்கல்ல, உங்களுக்கு ஒண்ணுன்னா எனக்கு ஒண்ணு, அவ்வளவுதான். சரி, ஓகே தோழர். அடுத்தடுத்தது இந்த வழக்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கு நடந்த விஷயங்களை பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஜெகன்மூர்த்தி அவர்கள் வழக்குக்கு ஆஜராக. ஆமாம், அவர் ஆஜராயிருக்கிறாரு. அவரை வந்து நீதிபதி வந்து கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. இவரை ஏடிஜிபியை செக்யூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் வழக்கின் எந்த ஒரு விவகாரத்துக்குள்ளேயும் நான் செல்லவில்லைன்னு நீதிபதி மிக தெளிவாக சொல்லிட்டார். அவர் வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல இன்னைக்கு. ஓகே, அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நான் வந்து எந்த ஒரு வழக்குடைய அந்த தன்மைக்குள்ள நான் போக விரும்பலன்ட்டார். நீங்க கொடுத்த போட்டோஸ் ஏதோ ஒரு முகாந்திரத்தை சொல்லுது. பார்த்தாரு கொண்டாருன்றீங்க, கன்ஃபெஷனும் அவங்க சொன்னாரு அதனால கடத்தணும்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க. சரி, ரைட்டு, கன்ஃபெஷனும் இருக்குது போட்டோஸும் இருக்குதுன்றதுனால நான் விசாரிக்கிறதுக்கு அனுமதி தரேன்னு இருக்கிறார். அவ்வளவுதான். அடுத்த அவருக்கு என்னன்னா, அவரு ஜென்ரலாவே அவர் என்னன்னா இந்த மாதிரி பண்றதா அவர் விரும்ப மாட்டார். அது அவர் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து தயவுதாட்சியம் பார்க்காம இப்படி பேசக்கூடிய நபர் தான். அவருக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியான வந்து பண்றதா அவருக்கு விரும்ப மாட்டார். இந்த ஒரு கேரோ பண்ணிட்டு வரதோ
அவர் காவல்துறையும் கடுமையா திட்டியிருக்கிறாரு, தமிழக அரசை பலமுறை திட்டியிருக்கிறாரு. அதனால இதை வச்சுட்டு அவர் கண்டிச்சதை வச்சு ஜெகன்மூர்த்தி தப்பு பண்ணிட்டாரு நீதிமன்றம் ஒத்துக்குச்சுன்னு இல்லை. நான் முழுசா அந்த விசாரணையை பார்த்தேன், நீதிபதி அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே போல. அவர் என்ன சொல்றேன்னா, மக்கள் பிரதிநிதி நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கக்கூடாதா, உங்க பேரை யார் யாரு என்னென்ன மாதிரியான பயன்படுத்துறாங்கன்றதுல நீங்க கவனமா இருக்கணுமா கூடாதான்றதான் கேட்டாரே ஒழிய, நீங்க தான் பண்ணீங்க, நீங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. அந்த கட்ட பஞ்சாயத்துன்ற வார்த்தை கூட அவர் பண்ணது கூட எதுக்காக பண்ணாருன்னா, நீங்க இந்த மாதிரி வந்தாங்கன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை காதல் விவகாரத்தை அணுகுறாங்கன்னா நீங்க அதெல்லாம் அதை கேட்க கூட கூடாதுன்றதுக்காக ஒரு அறிவுரையா தான் சொன்னார். அதை கொஞ்சம் கடுமையா சொன்னார், அவ்வளவுதான். சரி, ஓகே, நன்றி. நன்றி. சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. சிங்கிள் பேரண்ட், மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு. KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.